பிரேஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெரன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற உங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து இந்த வருஷத்தின் இந்த கடைசி மாதத்தை காண தேவன் கிருபை செய்தார். ஏசப்பா எத்தனை நன்மைகள், எத்தனை அற்புதங்களை செய்தாரே. அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த மாதம் கூட ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் அநேக நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா இந்த வருஷம் முழுதும் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேணும். நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்கள் ஏசப்பா நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீங்க. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனம் எப்படியா சொல்கிறது, 1 கொரிந்தியர் 15:57 வாசிப்போம். 1 கொரிந்தியர் சாப்டர் 15 verse 57. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெய கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நமக்கு ஜெய கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த நாளில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, இன்றைக்கு ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். இந்த வருஷம் முழுதும் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகள் செய்தாரே, ஏசப்பா எத்தனை அற்புதங்கள் செய்தாரே. அப்பாவுக்கு நாம் நன்றி செலுத்த வேணும். இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாக்கு நீங்கள் நன்றி செலுத்த செலுத்த ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். அதுதான் பக்தி எப்படி சொல்கிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக முதலாவது ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. இன்னும் எந்தெந்த காரியத்துக்காக உங்கள் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கோ, ஏசப்பா என் ஜெபத்துக்கு நீங்கள் பதில் கொடுத்துட்டீங்க என்று நீங்கள் விசுவாசத்தோடு ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஸ்தோத்திரிக்கும் போது, ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது நிச்சயமாகவே இந்த மாதத்துக்குள்ளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு தேவனுடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் முழுவதும் ஏசப்பா உங்களுக்கு என்னென்ன நன்மை செய்தாரோ முதலாவது ஏசப்பாக்கு நன்றி செலுத்துங்க. அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்தாரே. ஜீவனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், இக்கட்டில் ஆபத்தில் துன்பத்தில் ஏசப்பா நம்மளை விடுவித்தாரே. ஏசப்பா செய்த நன்மைக்காக நன்றி செலுத்துங்க. அடுத்ததாக நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து இன்னும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரல என்று சோர்ந்து போயிருக்கீங்களா, ஏசப்பா விடுத்த விசுவாசத்தோடு ஏசப்பா என் ஜெபத்தை நீங்கள் கேட்டீங்க, இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்துட்டீங்கிற விசுவாசத்தோடு ஏசப்பாக்கு நன்றி செலுத்தும் போது நிச்சயமாகவே புதிய வருஷத்தில் நீங்கள் பிரவேசிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஏசப்பாவுடைய வார்த்தையை விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபிக்கிறீங்களோ, ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரப்பா. இந்த நாளில் கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே ஜெய கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று யாரெல்லாம் விசுவாசத்தோடப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இனி எந்தெந்த காரியத்தில் உண்மை அற்புதத்துக்காக அதிசயங்களுக்காக எதிர்பார்த்து நன்றி விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறாங்கப்பா. என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பீராக, என் ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக. வாக்கு கொடுக்கிறவர் நீ, வாக்கு மாறாத தேவனப்பா. உமக்கு நன்றி செலுத்த செலுத்த ஏசப்பா இன்னும் அநேக நன்மையான காரியங்களை செய்தப்பா. புதிய வருஷத்தில் பிரவேசிக்கும் போது ஆசீர்வாதத்தோடு நன்மையோடு சுகத்தோடு கடந்து செல்ல என் தேவன் நீங்கள் கிருபை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஜெய கொடுத்த தேவனுக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.